இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய தவக்கால சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற தலைப்பானது பகிர்ந்து கொடுக்கும் கடவுள். கடவுள் எதையும் தனக்கென வைத்துக் கொள்வதில்லை. தன்னிடம் வைத்து பிறருடைய தேவைகளுக்கு ஏற்ப அல்லது பிறருடைய மன்றாட்டுகளுக்கு ஏற்ப பிறருடைய வாழ்விற்கேற்ப இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே தன்னை பகிர்ந்தளிப்பது என்பதை விட இன்று இந்த நாளிலே இறைவன் பகிர்ந்து கொடுக்கிறார். தன்னிடம் எவையெல்லாம் இருக்கிறதோ அல்லது தன்னிடம் உள்ளவற்றை எல்லாம் அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப இறைவன் பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தையில், நிலபுலன்களும் பிற உடையோர் அவற்றை வெற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஆதி திருச்சபையிலே இருந்த ஒற்றுமையினுடைய வார்த்தைகள் இது. தங்களிடமிருந்த எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாக வைத்து அந்த பொதுவிலிருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்தனர் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே கடவுள் எப்படி பகிர்ந்து கொடுப்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். இது பல சிந்தனைகளில் நாம் சிந்திக்கலாம். இன்றைய நாளொரு சிந்தனையாக முதலாவதாக உணவை இறைவன் பகிர்ந்து கொடுக்கிறார். இறைவன் அன்று 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் 5000த்திற்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். எசாயா புத்தகம் 58:7 சொல்லும், பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதல்லவா நோன்பு என்று சொல்லப்படுவது போல இந்த நாளில் இறைவன் சொல்கிறார், நான் என்னிடம் உள்ளவற்றை பகிர்ந்து கொடுத்தது போல, என்னையே உணவாக உனக்கு தந்தது போல உன்னிடம் உள்ளவற்றை நீ பிறரோடு பகிர்ந்து கொடு, பிறருக்கு பகிர்ந்தளி என்று இறைவன் சொல்லித் தருகிறார். 2ஆம் சிந்தனையாக இறைவன் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். கடவுள் என் தன்மையில் இருந்த அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கையை, இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் கொண்டிருந்த நம்பிக்கையும் தந்தையாம் கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டிருந்த நம்பிக்கையையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள், பகிர்ந்து தருகின்றார். எனவே விசுவாசத்தை, நம்பிக்கையை, கடவுள் மீது கொண்டுள்ள பற்றை நாம் ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ரோமேயர் புத்தகம் 12:3 சொல்கிறது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது, அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவிற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்துக் கொள்ளட்டும். எனவே கடவுள் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்ப அவர் வரைந்து கொடுத்திருக்கிறார். அவரவர்களுக்கென ஒரு வரையறை செய்திருக்கிறார். உனக்கு இந்த விசுவாசத்துடைய அந்த ஒரு மறைபொருளை, அதன் அடிப்படையில் அந்த விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வது மனிதர்களாகிய நமது கடமை. எனவே கடவுள் கொடுத்த அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை, கடவுள் மீது கொண்டுள்ள அந்த ஏக்கத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் அவர் நமக்கு அவரவருக்கு ஏற்பவர் வரையறுத்து கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வரையறத்தினுடைய நம்பிக்கையை நாம் பெரிதாக்க வேண்டும். 3ஆவதாக தாளந்தை பகிர்ந்து கொடுத்த கடவுள். மத்தேயு நற்செய்தி 25:15 அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும் வேறொருவருக்கு 2 தாளந்தும் இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்து விட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். அதாவது கடவுள் அவரவர் திறமைக்கு ஏற்ப கொடுப்பார். எனவே எனக்கு கடவுள் ஒன்றும் தரவில்லையே என்று கேள்வி கேட்கின்ற மனிதர்கள் உண்டு. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறார் என்று கடவுளையே குற்றம் சொல்லுகின்ற மனிதர்களும் உண்டு. ஆனால் கடவுள் இன்று சொல்கிறார், நீ உன் திறமைக்கேற்ப எனது தாளந்தை பெறுவாய். உன்னுடைய ஆற்றலை நீ எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு நான் உனக்கு வரங்களை, நலன்களை தருவேன் என்று இறைவன் சொல்கிறார். 4ஆவதாக வரங்களை பகிர்ந்து கொடுத்த கடவுள். 1 கொரிந்தியர் புத்தகம் 12:11 ஒரே ஆவியாரை இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார், அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பணியை, இந்த பகிர்ந்தளிக்கின்ற பணியை தூய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த பகிர்தலைத்தான் எபிரேயர் புத்தகம் 2:4 சொல்கிறது, தம் திருவுளப்படி தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளித்ததன் மூலமாகவும் இதற்கு சான்று பகிர்ந்துள்ளார். எனவே தூய ஆவியானுடைய கொடைகளையும் இறைவன் நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். தூய ஆவியானவரை தந்து அவரது கொடைகளையும் பகிர்ந்தளிக்கிறார். எனவே இந்த பகிர்தலை நமக்கு தருகின்ற இறைவன் அல்லது உணவை கொடுக்கிறார்,
உணவோடு சேர்த்து விசுவாசத்தை கொடுக்கிறார், திறமைக்கேற்ற நலன்களை கொடுக்கிறார், தூய ஆவியாரை தருகிறார். தூய ஆவியானுடைய வரங்களை நமக்கு தருகின்ற இந்த இறைவனிடம் நாம் கேட்க வேண்டியது, என்னால் ஏன் பிறருக்கு கொடுக்க முடியவில்லை? நான் வாழுகின்ற இந்த நவீன உலகத்திலே எல்லாவற்றையும் பதுக்கி பதுக்கி வைக்க ஆசைப்படுகின்ற எனது உள்ளத்தை ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்க சிறு மனதை எனக்கு தாரும் என்று நாம் இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டும் என்பிருக்கிறவர்களே. எல்லா ஊழல், எல்லா வகையான குற்றங்களுக்குடைய அடிப்படை தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை தான். எல்லா தீவிரவாதம், கொலைகள், வன்முறைகளுக்கு காரணமும் இவையே. எனவே நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் அல்லது ஏதாவது ஒரு கடவுளை பின்பற்றுகின்றவர்கள் என ஏதாவது ஒரு கடவுளை உண்மையாக ஒருவன் பின்பற்றுகின்றான் அல்லது உண்மை கடவுளாகிய யாவே இறைவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, தூய ஆவியாரை அல்லது அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் பகிர்ந்து கொடுப்போம், பகிர்ந்து அளிப்போம். பிறரோடு நாம் நம்முடன் உள்ளவற்றை பகிர்ந்து கொடுத்த அந்த ஆதி திருச்சபையை போல பகிர்ந்து கொடுப்பதனால் இறைவனும் தம்மை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அதற்கான வரங்கள் இந்நாளில் நமக்கு அமைய இறைவனிடம் வேண்டுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மையே எங்களுக்காக பகிர்ந்து கொடுத்தவர் நீர் என்பதை அறிந்திருக்கின்றோம். நீர் பகிர்ந்தது போல நாங்களும் எங்களுக்கு நீர் கொடுத்ததிலிருந்து பிறரோடு வாழ்ந்து பகிர எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன்.